ஒரு சின்ன வேண்டுகோள் பக்தர் எல்லாருக்கும் என்னன்னா, எல்லாரும் யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்கள் பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஃபோன் பண்ணிடுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு மாந்திரீகம் மூலம் தனக்கு பிடிக்காத நபரை கொலை செய்ய போலி சாமியாரை அணுகிய நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி செய்திதான் பலரையும் அதிர வைத்துள்ளது. சொந்த காசில் சூனியம் வைப்பது போல அடுத்தடுத்து அந்த சாமியார் போட்ட வீடியோவால் அவரே சிக்கிய சம்பவம்தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரை பூர்வீகமாக கொண்டவர்தான் ரகு. இவர் குலத்தொழிலாக பில்லி சூனியம், ஏவல் போன்ற மாந்திரீகம் செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் தற்போது சென்னை அடுத்த திருவல்லிக்கேணி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் பப்பாளி விஷ்ணு மாயா என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கி அதில் தான் செய்யும் மாந்திரீகங்கள் பற்றி கூறுவது மட்டுமின்றி கூகுள் பே மூலம் பணம் பெற்று பலரையும் மோசடி வலையில் சிக்க வைத்துள்ளார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு மாந்திரீகத்திற்கும் 1000 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை பணம் பெறுவதாக தனது யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்தும் வந்துள்ளார். இந்நிலையில் ரகுவின் யூடியூப் சேனலை பார்த்து நம்பிய பெரம்பலூரைச் சேர்ந்த ரமேஷ் கிருஷ்ணா என்பவர் ரகுவை தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் அவரிடம் பேசிய ரமேஷ் கிருஷ்ணா தங்கள் பகுதியைச் சேர்ந்த முரசொலிமாறன் என்பவரை மாந்திரீகம் மூலம் கொலை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். முதல் தவணையாக 10 லட்சம் ரூபாய் தொகையை ரகுவிடம் கொடுத்துள்ளார் ரமேஷ் கிருஷ்ணா. அது மட்டுமின்றி ரகு கேட்கும் போதெல்லாம் ரமேஷ் கிருஷ்ணா பணம் கொடுத்து வந்துள்ளார். இதுவரை சுமார் 21 லட்சம் வரை பணம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் போலி சாமியார் ரகு தனது யூடியூப் சேனலில் தோன்றி ரமேஷ் கிருஷ்ணாவின் திட்டத்தை பற்றி பேசியதாக கூறப்படுகிறது. அவருக்கு வந்து 40 வயசு, திருமணம் ஆகல சார். ஸோ அவருக்கு ஒரு எதிரி இருக்காரு. அவர் வந்து இவர் பேச்சுக்கு வரக்கூடாது, மாரணம் செய்தாலும் செய்யுங்க சாமி அவர் கேட்டுக்கிட்டாரு. அதனால பூஜை பண்ண சார். இந்த வீடியோவை பார்த்த முரசொலிமாறன் தன்னை ரமேஷ் கிருஷ்ணா என்ற நபர் மாந்திரீகவாதி மூலம் கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரமேஷ் கிருஷ்ணாவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலி சாமியாரான ரகுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் 21 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதையும் கொலை செய்ய திட்டம் தீட்டியதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இருவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் 21 லட்சம் பணத்துடன் தலைமறைவான போலி சாமியார் ரகுவின் மனைவியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.